இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்பவே வித்தியாசமான கதை. நம்மள எத்தனையோ பேர் ஹவுசிங் லோன் எடுத்திருப்போம். ஒருவேளை அந்த லோனை திரும்ப கட்ட முடியலன்னா கடனுக்கு வாங்கின வீட்டை தான் ஜப்தி பண்ணுவாங்க. இல்லனா செக்யூரிட்டிக்கு என்ன ப்ராப்பர்ட்டியை கொடுத்துருக்கோமோ அதை தான் ஜப்தி பண்ணுவாங்க. ஆனா இங்க இஎம்ஐ கட்ட முடியலன்னு ஒரு ஆளோட ஆயுள் காலத்தையே ஜப்தி பண்றாங்க. அப்படி பறி கொடுத்த ஆயுள் காலத்தை எப்படி நம்ம படத்தோட ஹீரோ திரும்ப வாங்குறான், இதனால என்னென்ன பிரச்சனை எல்லாம் வருதுன்னு ரொம்பவே சஸ்பென்ஸா ஏகப்பட்ட திருப்பங்களோட சொன்ன படம் தான் 2022 ரிலீஸ் ஆன பாரடைஸ் அப்படின்ற படம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க, கண்டிப்பா இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும். இப்பதான் நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே லைக்கும் பண்ணிடுங்க. இப்போ படத்துக்குள்ள போலாம். படத்தோட ஓபனிங் சீன்ல நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோ இயான்னு சொல்லி ஒரு கம்பெனில சேல்ஸ் மேனேஜரா வேலை பார்த்துட்டு இருக்கான். இந்த கம்பெனியோட வேலை என்னன்னா, ஒருத்தங்க கிட்ட இருக்க ஆயுள் காலத்தை விலைக்கு வாங்கி அதை இன்னொருத்தங்களுக்கு விற்கிறது தான். ஆனா இது இல்லீகல்லாம் கிடையாது, சட்டப்பூர்வமா தான் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு பையன் கிட்ட இருந்து அவனோட ஆயுள் காலத்தை பேரம் பேசி வாங்குறதுக்காக தான் அவங்க வீட்டுக்கு வந்திருக்கான். இந்த பையனோட குடும்பம் இந்த நாட்டுக்கு அகதியா வந்தவங்க. வேற ஒரு நாட்டுல இருந்து இந்த நாட்டுக்கு பிழைப்பு தேடி வந்தவங்க. இன்னும் இந்த நாட்டோட குடியுரிமை வாங்கல. இவங்களோட குடும்ப சூழ்நிலையை பயன்படுத்தி உன்னோட ஆயுள் காலத்தை வாங்குறதுக்காக ஒருத்தர் நல்ல அமௌண்ட் ஆஃபர் பண்றேன்னு சொல்லி இருக்காரு. ஒரு 15 வருஷத்தை அவருக்கு நீ கொடுத்தா உன்னோட வாழ்க்கையே செட்டில் ஆயிடும் ஹீரோ சொல்றான். அதுக்கு அந்த பையனும் எனக்கு இப்பதான் 18 வயசு ஆகுது, நான் வேணும்னா ஒரு 5 வருஷத்தை தரேன்னு சொல்றான். ஆனா ஹீரோ அதுக்கு ஒத்துக்கல. அதெல்லாம் முடியாது, கண்டிப்பா 15 வருஷம் வேணும்னு அந்த கிளைண்ட் சொல்லிட்டாரு. நீ 15 வருஷத்தை கொடுத்தா கூட உனக்கு வெறும் 33 வயசு தான் ஆகும். கையில இருக்க பணத்தை வச்சு உன்னோட வாழ்க்கையை உனக்கு பிடிச்ச மாதிரி வாழலாம். வீடு காருன்னு வசதியா வாழலான்னு அவனை பிரெயின் வாஷ் பண்ணி அக்ரிமெண்ட்ல சைன் பண்ண வைக்கிறான். வேலையை நல்லபடியா முடிச்சுட்டு அங்கிருந்து கிளம்புறான். இந்த இடமே ஒரு மாதிரி வசதி இல்லாதவங்க வாழ்ற இடம் மாதிரி தான் தெரியுது. முழுக்க முழுக்க ராணுவ கட்டுப்பாட்டுல தான் இந்த இடத்த வச்சிருக்காங்க. அங்கிருந்து ஒரு பஸ் பிடிச்சு இயான் கம்பெனிக்கு போறான். அந்த கம்பெனியோட வாசல்ல நிறைய பேர் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. என் வாழ்க்கை என் உரிமைன்னு இந்த மாதிரி பணத்தாசையை காட்டி மத்தவங்களோட வாழ்நாளை வாங்குறது தப்புன்னு போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோ மேல தக்காளியை எல்லாம் தூக்கி அடிக்கிறாங்க. ஹீரோ இது மாதிரி எல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சு முன்னெச்சரிக்கையா ரெயின் கோட்டை போட்டு வந்திருக்கான். ஒரு வழியா எல்லாத்தையும் சமாளிச்சு ஆபீஸ்க்குள்ள வர்றான். அப்போ ஒரு பொண்ணு ஓடி வந்து, இன்னைக்கு எவ்வளவு முக்கியமான நாள்னு உனக்கு தெரியும்ல, நீயே எப்படி லேட்டா வந்தா எப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போறாங்க. உள்ள போய் பார்த்தா ஏதோ மீட்டிங் நடந்துட்டு இருக்கு. இந்த வருஷத்தோட பெஸ்ட் எம்ப்ளாயின்னு சொல்லி ஹீரோவுக்கு அவார்டு தராங்க. அதிக ஆயுள் காலத்தை வாங்கி கொடுத்து கம்பெனிக்கு லாபம் சம்பாதிச்சு கொடுத்தவங்க எல்லாருக்கும் அவார்டு கொடுத்து பெருமைப்படுத்துறாங்க. இப்பதான் இந்த இஎன் கம்பெனியோட ஓனரை காட்டுறாங்க. ஒரு பாட்டி வர்றாங்க. வந்ததும் அவார்டு வாங்கின எல்லாருக்கும் கை கொடுத்து பாராட்டிட்டு அவங்களோட சொற்பொழிவை கொடுக்குறாங்க. ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன், டெஸ்லா, ஸ்டீவ் ஜாப்ஸ் மாதிரியான அறிவியல் ஜாம்பவான்கள்லாம் வாழ்ந்த காலகட்டத்தில் இந்த டெக்னாலஜி இருந்திருந்தா இன்னைக்கு நம்மளோட விஞ்ஞான வளர்ச்சி எங்கேயோ போயிருக்கும். இப்போ ஒண்ணு கெட்டு போகல. இந்த வருஷம் நோபல் பரிசு வாங்கின விஞ்ஞானிகளை தேர்ந்தெடுத்து நம்ம டவுனுக்கு பக்கத்து டவுன்ல தங்க வச்சிருக்கோம். அவங்களுக்கு எல்லாம் நம்ம கம்பெனி சார்பா ஃப்ரீயாவே ஆயுள் காலத்தை கொடுக்க போறோம். அவங்க நீண்ட ஆயுளோட வாழ்ந்தாதான் நமக்கு இன்னும் டெக்னாலஜியில அடுத்த லெவலுக்கு போக முடியும்னு சொல்றாங்க. அதை கேட்டு அங்கிருந்த எல்லாரும் கைத்தட்டி சந்தோஷப்படுறாங்க. அதே சமயம் அந்த சயின்டிஸ்ட் இருக்க லேப கட்டுறாங்க. ஆயுள் காலத்தை அதிகப்படுத்துற ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சு எல்லாரும் கொண்டாடிட்டு இருக்காங்க. 60 வயசுல இருந்தவங்களுக்கு கிட்டத்தட்ட 40 வயசு ஆயுள கொடுத்து 20 வயசுக்கு கொண்டு வந்துட்டாங்க. அப்ப அங்க வேலை பார்க்குற ஒருத்தன் கையில கன் எடுத்து அங்க ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு இளமையான சயின்டிஸ்ட் எல்லாம் சுட்டு கொலை பண்றான். தடுக்கிறதுக்காக அங்க வேலை பார்க்கறவங்க உள்ள வந்தா அவங்கள காலில் சுடுறானே தவிர கொல்லல. ஆனா சயின்டிஸ்ட் எல்லாரையும் நெத்தி பொட்டிலேயே சுட்டு கொலை பண்றான். இதையெல்லாம் கேட்டு இயான் கம்பெனியோட ஓனர் ரொம்பவே கோவப்படுறாங்க. எப்படி இது நடந்துச்சு, செக்யூரிட்டி எல்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தீங்கன்னு விட்டு கிளின்னு கிளிக்கிறாங்க. அப்போ ஆடம்னு ஒரு தீவிரவாத குரூப் லைவ்ல வந்து இந்த தாக்குதலுக்கு நாங்க பொறுப்பேற்றுக்கிறோம்னு சொல்றாங்க. அந்த குரூப்போட தலைவியே லைவ்ல இதை நாங்க தான் பண்ணுவோம்னு சொல்லி ஒத்துக்கிறாங்க. ஆயுள் காலத்தை விற்கலாம் வாங்கலாம்னு சொல்லி இது அவரோட தனிப்பட்ட விருப்பம்னு சொல்லி சட்டத்தை வேணும்னா நீங்க மாத்தி அமைக்கலாம். ஆனா எங்களை மாதிரி ஆளுங்களை உங்களால மாத்த முடியாது. பணம் படைத்தவர்கள் நீண்ட நாள் வாழணுன்றதுக்காக கண்டுபிடிக்கப்பட்டது தான் உங்க கம்பெனி. ஏழை மக்களோட ஏழ்மையை பயன்படுத்தி பணத்தை கொடுத்து ஆயுள் காலத்தை நீங்க வாங்குறீங்க. இதை ஒருபோதும் எங்களால ஏத்துக்க முடியாதுன்னு சொல்றாங்க. அதை கேட்ட ஓனரும் நம்ம கம்பெனில இருக்க எம்ப்ளாயிஸோட டேட்டாவை எல்லாம் செக் பண்ணுங்க. அந்த ஆடம் குரூப்ல இருந்து இன்னும் யார் யாரெல்லாம் நம்ம கம்பெனிக்குள்ள இருக்காங்கன்னு கண்டுபிடிங்கன்னு சொல்றாங்க. அப்ப ஒரு தாடிக்காரன் உள்ள வந்து, நான் ஏற்கனவே போலீஸ்ல வேலை பார்த்திருக்கேன், என்கிட்ட இந்த வேலையை கொடுங்க, ஒருத்தரை கூட விடாம பேக்ரவுண்ட் வெரிஃபை பண்ணி கண்டுபிடிச்சு களை எடுக்கிறேன்னு சொல்றான். ஓனரும் தாடிக்காரர் கிட்ட பொறுப்பு படைக்கிறாங்க. கட் பண்ணா நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. ஹீரோட ஒய்ஃப் இவங்க தான். வீட்டுக்கு நடந்து போயிட்டு இருக்காங்க. வீட்டுக்குள்ள போய் பார்த்தா கேண்டில் லைட் எல்லாம் செட் பண்ணி டின்னர் ரெடி பண்ணி வச்சிருக்கான் ஹீரோ. பெஸ்ட் எம்ப்ளாயி அவார்டு கிடைச்ச சந்தோஷத்தை கொண்டாடுறாங்க. அப்ப ஹீரோயினை பார்த்து, இந்த வீடு அவ்வளவு வசதியா இல்ல, கிட்டத்தட்ட 7-8 மாடி ஏறி வர வேண்டியதா இருக்கு, இதுக்கு பதிலா லேக் வியூல இருக்க மாதிரி ஏதாவது வீடு இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்றான். அதுக்கு ஹீரோயினும், இந்த வீட்டுக்கே இன்னும் இஎம்ஐ கட்டி முடிக்காம இருக்கும், அதுக்குள்ள எதுக்கு வேற வீடு மாறத பத்தி பேசிட்டு இருக்கேன்னு கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோவும், நாளைக்கே நமக்கு குழந்தை பிறந்தா இந்த வீட்டுல இடம் பத்தாது, அதுக்காக தான் சொல்றான். ஹீரோயினும் அதை அப்புறம் பாத்துக்கலாம், முதல்ல இந்த வீட்டுக்கு இஎம்ஐ கட்டி முடிக்கிற வழியை பாருங்கன்னு சொல்றாங்க. அடுத்த நாள் கிளம்பி ஹீரோயினோட அப்பா அம்மாவை பார்க்க போறாங்க. ஹீரோயினோட அப்பாவுக்கு ஹீரோ இந்த மாதிரி ஆயுள் காலங்களை வாங்கி தர வேலையை பாக்குறது பிடிக்காது, இதெல்லாம் பாவம்ன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கு ஹீரோவும், இப்போ ஒருத்தருக்கு ஹார்ட்ல ப்ராப்ளம் இருக்கு, ஆபரேஷன் பண்றதுக்கு அவர்கிட்ட காசு இல்ல, அந்த மாதிரி டைம்ல இயான் கம்பெனி மூலமா தன்னோட ஆயுள் காலத்துல ஒரு 10 வருஷத்தை வித்து அந்த பணத்தை வச்சு ஹார்ட் ஆபரேஷன் பண்ணி மீதி
மீதமுள்ள காலத்தை நல்லபடியா வாழலாம். ஏழை மக்களுக்காக தான் என் கம்பெனி இருக்குன்னு சொல்றான். அதுவும் இல்லாம நான் படிக்கிற காலத்துல என்கிட்ட ஃபீஸ் கட்ட பணம் இல்ல. என்னோட ஆயுள் காலத்துல இருந்து ஒரு 5 வருஷத்தை வித்து தான் நான் என்னோட படிப்பை முடிச்சேன். ஏன் கம்பெனி மட்டும் இல்லன்னா இப்ப நான் படிப்பு இல்லாம முட்டாளா தான் இருந்திருப்பேன். தன்னோட கம்பெனியை விட்டு கொடுக்காம சப்போர்ட் பண்ணி பேசுறான். இவங்க இப்படியே பேசிட்டு இருந்தா கண்டிப்பா சண்டை பெருசாகிடும் நினைச்சு ஹீரோயின் அங்க இருந்து கூட்டிட்டு வராங்க. அன்னைக்கு நைட்டு இவங்களோட அபார்ட்மெண்ட்டுக்கு வந்து பார்க்கும்போது இவங்க தங்கியிருந்த ஃப்ளோர் மட்டும் தீப்பிடிச்சு எரிஞ்சுட்டு இருக்கு. அதை பார்த்ததுமே ஹீரோயின் ஒரு மாதிரி பதட்டப்படுறாங்க. ஹீரோவும் சமாதானம் பண்ணி கவலைப்படாத, இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணிக்கலாம்னு சொல்றான். அடுத்த நாள் கிளம்பி இன்சூரன்ஸ் ஆபீஸ்க்கு போறாங்க. ஆனா அந்த கம்பெனியோ உங்க பில்டிங்கை ஃபுல்லா செக் பண்ணி பார்த்துட்டோம், தீ பிடிச்சதுக்கு காரணம் எலக்ட்ரிக் சர்க்கியூட்டோ இல்ல கேஸோ காரணம் இல்ல, வீடு முழுக்க மெழுகுவர்த்தி ஏத்தி வச்சுட்டு அதை அணைக்காம விட்டுருக்கீங்க, அதனாலதான் ஃபயர் ஆகியிருக்கு, இது உங்களோட கவனக்குறைவு தான், இதுக்கு எங்களால இன்சூரன்ஸ் கிளைம் பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க. ஹீரோயினும் எவ்வளவோ சொல்லி பாக்குறாங்க. நாங்க வெளியில போகும்போது எல்லா மெழுகுவர்த்தியும் அணைச்சிட்டு தான் போனேன், எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குன்னு சொல்லி பாக்குறாங்க. ஆனா அந்த கம்பெனி அதை ஏத்துக்கிற மாதிரி தெரியல. இப்ப நம்ம ஹவுசிங் லோன் வாங்கி அதை கட்ட முடியலன்னா அந்த வீட்டை ஜப்தி பண்ணுவாங்க. ஆனா இங்க வீடே இல்ல, தீ விபத்துல எரிஞ்சு போச்சு. இந்த மாதிரி இஎம்ஐ கட்ட முடியலன்னா அதுக்கு பதிலா தன்னோட வாழ்நாள்ல 40 வருஷத்தை தரேன்னு சொல்லி ஹீரோயின் அக்ரிமெண்ட் போட்டு கொடுத்திருக்காங்க. அது ஹீரோவுக்கு தெரியாது. இப்போ இந்த இன்சூரன்ஸ் கம்பெனில இருக்கவங்க ஹீரோயினை பார்த்து இன்னும் கொஞ்ச நாள்ல உங்களோட 40 வருஷ வாழ்நாள ஜப்தி பண்றதுக்காக ஆளுங்க வருவாங்கன்னு சொன்னதும் ஹீரோயினுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, அழுகவே செய்றாங்க. அழுதுட்டே வெளியில வரும்போது போலீஸ் வந்து தடுத்து நீங்க தப்பிச்சு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அதனால அந்த ஆயுள் காலத்தை ஜப்தி பண்ற வரைக்கும் எங்க கஸ்டடியில தான் இருக்கணும்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூட்டிட்டு போறாங்க. ஹீரோவும் பயப்படாத, நான் ஏதாவது பண்ண முடியுமான்னு பாக்குறேன்னு சொல்றான். அங்க இருந்து நேரா இயான் கம்பெனியோட ஓனரை பாக்குறதுக்காக ஓடி வரான். ஓனரை பார்த்து நடந்த பிரச்சனையெல்லாம் எடுத்து சொல்லி எனக்கு அர்ஜென்ட்டா 1.5 கோடி வேணும்னு சொல்றான். அவங்களும் உன்னோட எம்ப்ளாயி ஐடி ஸ்டேட்மெண்ட்னு எல்லாத்தையும் கொடு, நான் என்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்றேன்னு சொல்றாங்க. ஹீரோவுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு, எப்படியாவது மனைவியை காப்பாத்திரலாம்னு நினைக்கிறான். அடுத்து ஓனரை கூப்பிட்டு இன்வெஸ்டர் எல்லாருமே கேள்வி மேல கேள்வி கேட்கறாங்க. நாங்க கோடிக்கணக்கில் இந்த கம்பெனி மேல இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம், ஆனா இது வரைக்கும் ப்ராஃபிட் பார்க்க முடியல, வர லாபத்து எல்லாத்தையுமே திரும்ப R&D பண்றேன், ரிசர்ச் பண்றேன்னு செலவு பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேக்குறாங்க. அதுக்கு ஓனரும் இப்ப நம்ம யாருக்காவது ஆயுள் காலத்தை கொடுக்கணும் இல்ல வாங்கணும்னு நினைச்சா அவங்களுக்குள்ள டிஎன்ஏ மேட்ச் ஆகணும். ஒருவேளை டிஎன்ஏ மேட்ச் ஆகலன்னா ஆயுள் காலத்தை கொடுக்கவோ இல்ல வாங்கவோ முடியாது. ஆனா நம்ம இப்ப பண்ணிட்டு இருக்க ரிசர்ச் என்னன்னா டிஎன்ஏ மேட்ச் ஆக வேண்டிய அவசியமே இல்ல, யார் வேணாலும் யாருக்கு வேணாலும் ஆயுள் காலத்தை கொடுக்கவோ இல்ல வாங்கவோ முடியும்ன்ற மாதிரி டெக்னாலஜியை கண்டுபிடிச்சாதான் நம்மளோட இந்த பிசினஸ் வெற்றி அடைச்சதான் அர்த்தம்னு ஓனர் சொல்றாங்க. அப்போ அங்க இருந்த ஒரு பொண்ணு இவங்களும் இந்த கம்பெனியோட ஒரு இன்வெஸ்டர் தான். அவங்க ஓனரை பார்த்து இப்போ இருக்க மக்கள்ல 95% மக்களுக்கு ஒரே டிஎன்ஏ பேட்டர்ன் தான், ரொம்பவே சுலபமா அவங்களுக்கான டோனரை கண்டுபிடிச்சிடலாம், மீதமுள்ள 5% மக்களுக்கு தான் ரொம்பவே ரேரான டிஎன்ஏ பேட்டர்ன், அவங்களுக்கான டோனரை கண்டுபிடிக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டம். ஆனா இந்த வெறும் 5% மக்களுக்காக கோடிக்கணக்கில் செலவு பண்ணிட்டு இருக்கீங்க. அதுக்கான காரணம் என்னன்னா உங்களுக்கும் அந்த 5% பேருக்கு இருக்க ரேரான டிஎன்ஏ தான் இருக்கு. அதுக்காக தான் இப்படி பண்றீங்களா? உங்களோட நலனை மட்டும் பார்க்காம கம்பெனியோட நலனையும் கொஞ்சம் மனசுல வச்சு செயல்பட்டா நல்லா இருக்கும்னு சொல்லி ஓனரையே ஆஃப் பண்றாங்க. ஓனர்னால எதுவுமே பேச முடியாம இருக்காங்க. இவங்களுக்கு ஏற்கனவே 50-60 வயசுக்கு மேல ஆகிடுச்சு. கூடிய சீக்கிரம் இவங்களுக்கு ஏத்த மாதிரி டிஎன்ஏ உள்ள டோனரை கண்டுபிடிக்கணும். அவங்களும் ஆயுள் காலத்தை டொனேட் பண்றதுக்கு ஒத்துக்கணும். அப்பதான் இந்த ஓனர்னால இன்னும் கொஞ்சம் வருஷத்துக்கு வாழ முடியும். கட் பண்ணா ஹீரோ ஒரு லாயரை கூட்டிட்டு இயான் கம்பெனிக்கு தன்னோட மனைவியை பார்க்க வரான். ஆனா ரிசப்ஷன்ல இருக்கவங்க ஆயுள் காலத்தை ஜப்தி பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் உங்களை பார்க்க விடுவோம்னு சொல்றாங்க. ஹீரோ கோவத்துல அங்க இருக்க எல்லாரையுமே திட்டிட்டு யார் சொல்றதையும் கேட்காம உள்ள வரான். அப்போ அங்க வந்த பாடி கார்டு ஹீரோவை அடிச்சு கீழே போட்டு லாக் பண்றான். லாயர் தான் ஓடி வந்து ஹீரோவும் இந்த கம்பெனியோட எம்ப்ளாயி தான், அதுவும் இல்லாம இந்த வருஷத்தோட பெஸ்ட் எம்ப்ளாயின்னு அவார்டு வாங்கியிருக்கான், மனைவி மேல இருக்க அன்புல இப்படி எல்லாம் பண்ணிட்டான், மன்னிச்சு விட்டுருங்கன்னு சொல்றாரு. அதே சமயம் இங்க ஹீரோயினை ஆபரேஷன் தியேட்டருக்கு கூட்டிட்டு வராங்க. கை காலெல்லாம் கட்டி போட்டு கழுத்துல ஒரு ஊசியை போட்டு மயக்கமடைய செய்றாங்க. அதுக்கப்புறம் ஆயுள் காலத்துல இருந்து 40 வருஷத்தை எடுத்துட்டு வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. ஹீரோவால எதுவுமே பண்ண முடியல. ஹீரோயின் கிட்ட இருந்து எடுத்த ஆயுள் காலத்தை யாருக்கு கொடுத்தாங்கன்னு காட்டல. ஹீரோவும் ஹீரோயினும் இப்ப வீடு இல்லாததுனால கையில இருக்க கொஞ்சம் பணத்தை வச்சு ஹோட்டல்ல ரூம் எடுத்து தங்குறாங்க. அடுத்த நாள் காலையில ஹீரோயின் எழுந்து பார்க்கும்போது கொஞ்சம் முகத்துல சுருக்கம் விழுந்து முதுமை வருது. ஹீரோவை ஆபீஸ்க்கு கூப்பிட்டு விட்டுருக்காங்க. ஹீரோவும் போறான். ஹீரோவுக்கு ப்ரொமோஷன் கொடுத்து சம்பள உயர்வு தராங்க. ஆனா ஹீரோவுக்கு இந்த ப்ரொமோஷன் எல்லாம் பெருசா தெரியல. என்னோட மனைவியோட ஆயுள் காலத்தை புடுங்கி முதுமையாக்குனதே இந்த கம்பெனி தான், இதுக்கு மேல நான் இந்த கம்பெனிக்காக வேலை பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு வெளியில வரான். அப்போ ஓனர் கார்ல ஏற போவாங்க. அவங்க கிட்ட பேசலாமேன்னு போவான். ஆனா பாடி கார்டு தடுத்துருவாங்க. இருந்தாலும் ஓனரோட முகத்தை ஹீரோ கொஞ்சம் உத்து பார்க்கும்போது முன்ன விட இப்ப கொஞ்சம் இளமையோட இருப்பாங்க. முகத்துல இருக்க சுருக்கங்கள் எல்லாம் குறைஞ்சிருக்கிறத பார்ப்பான். ஹீரோயின் கிட்ட இருந்து எடுத்த ஆயுள் காலத்தை ஓனருக்கு தான் கொடுத்திருப்பாங்களோன்னு சந்தேகப்படுறான். அதே சமயம் ஹீரோயினை காட்டுறாங்க. முழுசா முதுமையாகி முகத்துல சுருக்கம் விழுந்து முடியெல்லாம் நரைச்சு போயிருக்கு. மேக்கப் எல்லாம் போட்டு கொஞ்சம் முதுமையை மறைக்கலாம்னு முயற்சி பண்ணாலும் எதுவும் வேலைக்கு ஆகல. ஆனா அந்த நேரத்திலையும் ஹீரோவுக்கு ஹீரோயின் மேல இருந்த பாசம் மாறல. இப்பவும் நான் உன்னை மனப்பூர்வமா விரும்புறேன்னு சொல்றான். ஆனா ஹீரோயினும் என்ன இந்த மாதிரி ஒரு நிலைமையில நீ என்ன பார்க்க வேணாம், இதுக்கு மேல நம்ம
நம்ம ஒன்னா வாழ்றது சாத்தியமே இல்ல. வெளியில போனா கூட நம்மள பார்த்து யாரும் கணவன் மனைவின்னு சொல்ல மாட்டாங்க, அம்மா பையன்னு தான் சொல்லுவாங்க. என்ன கூட்டிட்டு போய் என்னோட அப்பா அம்மா வீட்டுல விட்டுருன்னு சொல்றாங்க. ஹீரோயினுக்கு வயிறு கொஞ்சம் வலிக்கிற மாதிரி தோணுது. அதையெல்லாம் கேட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டு பக்கத்துல இருக்க பார்க்குக்கு வரான். அங்க ஒரு சின்ன பொண்ணு வந்து ஏதோ டேப்லெட் விக்கிறா. போதை பொருளா இல்ல ஆயுள் காலத்தை குறைக்கிற மருந்த திருட்டுத்தனமா விக்குதான்னு தெரியல. சொல்ல போனா இது சின்ன பொண்ணு இல்ல, வயசு அதிகமான ஒரு பொண்ணு தான். இந்த மாதிரி திருட்டுத்தனமா தொழில் பண்றதுக்கு சின்ன பொண்ணு மாதிரி உருவத்துல இருந்தாதான் சேஃப்டின்னு நினைச்சு பிளாக் மார்க்கெட்ல போய் சின்ன பொண்ணு மாதிரி தன்னோட உருவத்தை மாத்தி இருக்கு. ஹீரோ கோவத்துல திட்டி அனுப்புறான். ஹீரோயினுக்கு வயிறு வலி தாங்க முடியாம ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. அங்கதான் இன்னொரு அதிர்ச்சியான விஷயத்த சொல்றாங்க. என்னன்னா இந்த மாதிரி ஆயுள் காலத்தை ஜப்தி பண்ணும்போது ஹீரோயின் பிரெக்னண்டா இருந்திருப்பாங்க. ஆயுள் காலத்தை எடுக்கிற அந்த ப்ராசஸ்ல அந்த கரு கலைஞ்சிருக்கு. அதை கேட்டதுமே ஹீரோயினால தாங்க முடியாம அழுகுறாங்க. ஹீரோவை பார்த்து என்னை கொண்டு போய் என்னோட அப்பா அம்மா வீட்டுல விட்டுருன்னு சொல்றாங்க. ஹீரோவும் சரின்னு சொல்லி கூப்பிட்டு போறான். அங்க போனதுமே ஹீரோயினோட நிலைமையை பார்த்து அம்மா கட்டி பிடிச்சு அழுகுறாங்க. ஹீரோ வீட்டுக்குள்ள போலான்னு வரும்போது ஹீரோயினோட அப்பா வந்து இப்பவாவது உன்னோட கம்பெனியை பத்தி புரிஞ்சுக்கோ, எப்படி மக்களை சுரண்டி பிழைப்பு நடத்துறாங்கன்னு தெரிஞ்சுக்கோ, என்னோட பொண்ணு இப்படி ஆனதுக்கு முழு காரணம் உன்னோட கம்பெனி தான், ஒழுங்கா இங்கிருந்து போயிடுன்னு சொல்லி அனுப்புறாரு. ஹீரோவுக்கு எப்படியாவது தன் மனைவி இழந்த அந்த இளமையை திருப்பி கொடுக்கணும்னு பாக்குறான். ஈயான் கம்பெனி கிட்ட உதவி கேட்க முடியாது, ஏன்னா திருடினதே அந்த கம்பெனியோட ஓனர் தான். பிளாக் மார்க்கெட்ல முயற்சி பண்ணி பார்க்கலான்னு நேத்து நைட்டு பார்த்த அந்த சின்ன பொண்ணை மீட் பண்ண போறான். அது அசால்ட்டா சிகரெட் அடிச்சுட்டு இருக்கு. அந்த பொண்ணு கிட்ட நடந்ததை சொல்லி உதவி பண்ண சொல்றான். அந்த பொண்ணு ஒரு டீலர் கிட்ட கூப்பிட்டு போகுது. ஒரு வழியா பேசி ஆபரேஷனுக்கு ரெடி பண்றான். அடுத்து ஓனரோட காரை ஃபாலோ பண்ணிட்டு வரான். ஒரு சுடுகாடு இருக்க இடத்துக்கு போய் ஒரு கல்லறை முன்னாடி நின்று ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப முழுசா வயசு பொண்ணாவே மாறிடுச்சு அந்த ஓனர் பாட்டி. ஹீரோ பின்னாடி போய் மயக்க மருந்து கொடுத்து கஷ்டப்பட்டு ஓனர் அங்க இருந்து கடத்திட்டு போறான். ஓனரை கொண்டு போய் ஒரு இடத்துல அடைச்சு வச்சுட்டு ஹீரோயினை பார்க்க போறான். ஹீரோயின் ஒரு டாக்டர், அவங்க வேலை பார்க்குற ஹாஸ்பிட்டலுக்கு போய் என் கூட வான்னு சொல்றான். ஆனா ஹீரோயின் முடியாதுன்னு கோவமா சொல்றாங்க. கடைசியா உன்னோட இளமையை என்னால கொடுக்க முடியும்னு சொன்னதுக்கு அப்புறம் ஹீரோ கூட வராங்க. ரெண்டு பேரும் முகமுடி போட்டுட்டு அடைச்சு வைக்கப்பட்ட ஓனரை பாக்குறாங்க. ஹீரோயினுக்கு எதுவுமே புரியல. யார் இந்த சின்ன பொண்ணுன்னு கேக்குறாங்க. ஹீரோவும் இதுதான் என்னோட கம்பெனியோட ஓனர், உன்னோட ஆயுள் காலத்தை பயன்படுத்தி இவங்க இளமையாகிட்டாங்கன்னு சொல்றான். நான் எல்லாமே ரெடி பண்ணிட்டேன், ஒரு டாக்டர் உனக்கு ஆபரேஷன் பண்ணி இளமையை கொண்டு வரலாம்னு சொல்லிட்டாரு, அதுக்காக பக்கத்துல இருக்க இன்னொரு நாட்டுக்கு போகணும்னு சொல்றான். ஆனா ஹீரோயின் முடியாதுன்னு சொல்லுவாங்க. எப்படியோ பேசி ஹீரோயினை சம்மதிக்க வைக்கிறான். அதே சமயம் தாடிக்காரன் ஓனரை கடத்தினது ஹீரோ தான் ஹீரோவோட காரை வச்சு கண்டுபிடிக்கிறான். ஆனா இங்க ஹீரோ எவ்வளவு சொன்னாலும் ஹீரோயின் ஒத்துக்க வைக்க முடியல. அதனால முகமூடியை கழட்டிட்டு ஓனர் முன்னாடி போய் நிக்கிறான். இப்ப என்னோட முகத்தை இவ பாத்துட்டா, நீ வேண்டான்னு சொல்லி விட்டாலும் ஓனரை கடத்தின குற்றத்துக்காக என்ன தூக்கி ஜெயில போட்டுருவாங்க. ஜெயிலுக்கு போறதுன்னு முடிவாயிடுச்சு, அதுக்கு முன்னாடி உன்னோட இளமையை கொடுத்துட்டு ஜெயிலுக்கு போறேன்னு சொல்றான். ஹீரோயினுக்கு ஹீரோ இவ்வளவு ரிஸ்க் எடுக்கிறத பார்த்து மனசு மாதிரி ஆபரேஷனுக்கு ஒத்துக்கிறாங்க. அதுக்குள்ள ஹீரோயினோட போனை ட்ராக் பண்ணி தாடிக்காரங்க வந்து கதை உடைச்சு பாக்குறான். ஆனா அதுக்குள்ள 3 பேரும் அங்க இருந்து எஸ்கேப் ஆகுறாங்க. ஒரு பாத் டப்புக்குள்ள ஓனரை வச்சு கடத்திட்டு போறாங்க. தாடிக்காரங்க கூட இன்னொரு லேடி இருப்பாங்க. சோசியல் மீடியால ஹீரோ போட்ட போட்டோ, சிசிடிவி கேமரான்னு எல்லாத்தையும் வச்சு ஹீரோவை தேடிட்டு இருக்காங்க. ஆனா இது எல்லாமே கவர்மெண்ட்டுக்கு தெரியாம இல்லீகலா தான் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ லேடி தாடிக்காரனை பார்த்து வாங்க ஒரு காஃபி சாப்பிட்டு வரலாம்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க. இப்பதான் இன்னொரு உண்மையை சொல்றாங்க. ஓனர் மாதிரியே இந்த லேடிக்கும் வயசு கிட்டத்தட்ட 60க்கு மேல இருக்கும். ஓனர் பாட்டிக்கு விசுவாசமா இருந்ததுனால ஆயுள் காலத்தை வாங்கி இந்த லேடிக்கு கொடுத்து இளமையோட வச்சிருக்காங்க அந்த ஓனர். இதெல்லாம் கேட்டு தாடிக்காரன் ஆடி போறான். அதே சமயம் ஹீரோவும் ஹீரோயினும் ஒரு கப்பல்ல ஏறி பக்கத்து நாட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. ஒருத்தர் ஆறுதலா கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அப்போ அங்கிருந்த இன்னொருத்தங்க செல்ஃபி எடுத்து சோசியல் மீடியால அப்லோட் பண்ணுவாங்க. அந்த செல்ஃபில ஒரு ஓரத்துல ஹீரோயினோட முகம் தெரிஞ்சிருக்கும். அதை பார்த்துட்டு இந்த கப்பல்ல தான் அவங்க போயிட்டு இருக்காங்கன்னு சொல்லி இவங்க போய் இறங்குறதுக்கு முன்னாடியே அந்த இடத்துக்கு ஒரு பெரிய போலீஸ் படையே வந்து நிக்குது. தாடிக்காரன் தான் போட்டு கொடுத்துருப்பான் போல. ஹீரோவுக்கு என்ன பண்றதுன்னு ஐடியாவே இல்ல. அங்க இருந்த ஒரு ஃபேமிலியை மிரட்டி அவங்க மூலியமா தப்பிச்சு போறாங்க. இவங்க வந்த வேனை அந்த ஹஸ்பண்ட ஓட்ட சொல்லிட்டு பின்னாடி இருந்த பாத் டப்ல ஓனரையும் ஹீரோயினையும் வச்சு மூடிட்டு செக்கிங்க தாண்டி வர்றாங்க. அந்த பொண்ணை கார் ஓட்ட சொல்லிட்டு குழந்தையோட கழுத்துல துப்பாக்கி வச்சு மிரட்டி ஏற்கனவே செக்யூரிட்டி செக்கப்பை தாண்டி வந்துட்டான். ஆனா ஓனர் இருந்த வேனை செக் பண்ணணும்னு சொல்லி பாக்ஸ் ஓபன் பண்ண சொல்றாங்க. ஓபன் பண்ணி பார்த்தா சந்தேகப்படும்படி எதுவுமே இல்ல, பாத் டப் தான் இருக்கு. ஆனா அந்த ஹஸ்பண்ட் பதட்டமா இருக்கிறத பார்த்த போலீஸ் மொத்த பாக்ஸையும் ஓபன் பண்ணி பாத் டப்பை எடுத்து கீழே வைன்னு சொல்றான். அப்போ அங்க இருந்த ஒரு மேலதிகாரி வந்து என்ன ஆச்சுன்னு கேக்குறாரு. அதுக்கு அந்த போலீஸும் இவனை பார்த்தா சந்தேகமா இருக்கு, ரொம்பவே பதட்டமா இருக்கான், அதனாலதான் பாக்ஸை ஓபன் பண்ண சொன்னதா சொல்றாரு. அதுக்கு அவரும் இது வரைக்கும் யாரும் என்ன துப்பாக்கியை காட்டி துப்பாக்கி முனையில வச்சு விசாரிச்சது இல்ல, அதான் நான் கொஞ்சம் பதட்டம் ஆயிட்டேன்னு சொல்லி சமாளிக்கிறாரு. அதுக்கு அந்த மேலதிகாரியும் பொதுமக்கள் கிட்ட துப்பாக்கிய உபயோகிக்க கூடாதுன்னு உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்றதுன்னு சொல்லி போலீஸை திட்டிட்டு அவரை பார்த்து சிரமத்துக்கு மன்னிச்சுக்கோங்க நீங்க கிளம்புங்கன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு. அப்புறம் அங்கிருந்து கொஞ்சம் தூரம் வராங்க. யாரும் இல்லாத ஒரு இடத்துக்கு வந்த அப்புறம் அவங்க மொபைல வாங்கி உடைச்சு போட்டுட்டு கார் டயரை சுட்டு பஞ்சர் ஆக்கிட்டு அங்கிருந்து போறான். ஒரு இடத்துல நின்னு டாக்டரோட லொகேஷன் வரும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப ஓனர் வெளியில வந்து நீங்க யாருன்னு நினைச்சு என்ன கடத்தி இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல, நான் ஈயான் கம்பெனியோட ஓனர்ல அந்த ஓனரோட பொண்ணுன்னு சொல்றாங்க. ஆனா ஹீரோவோ அதை நம்பல. ஒழுங்கா வாய மூடிட்டுன்னு சொல்லிட்டு காருக்குள்ள தள்ளி கதவை சாத்துறான். அப்ப ஹீரோயின் ஹீரோவை
ஹீரோவை பார்த்து ஒருவேளை அந்த பொண்ணு சொல்றது உண்மையா இருந்தா என்ன பண்றதுன்னு கேக்குறாங்க. ஆனா ஹீரோ அதை பெருசா கண்டுக்காம இன்னும் கொஞ்ச நேரத்துல இருட்ட போகுது, நைட்டு தங்குறதுக்கு ஒரு இடம் வேணும்னு சொல்லி பக்கத்துல ஒரு கைவிடப்பட்ட பில்டிங் இருக்கும், அதுக்குள்ள போய் இன்னைக்கு நைட்டு தங்கலாமேன்னு போறாங்க. அப்பவும் அந்த பொண்ணு நீங்க என்னோட அம்மா நினைச்சு என்ன கடத்திட்டீங்கன்னு சொல்றாங்க. டேப் எடுத்து அந்த பொண்ணோட வாயில ஒட்டலான்னு வரும்போது ஹீரோயின் வேண்டான்னு தடுக்கிறாங்க. அப்போ அந்த பொண்ணு நான் குளிக்கணும்னு சொல்றாங்க. ஹீரோவும் கை கட்ட கழட்டி விட்டு சீக்கிரமா குளிச்சுட்டு வரணும்னு சொல்லி அனுப்புறான். ஹீரோ கொஞ்சம் அசந்த நேரத்துல அங்கிருந்து ஒரு பைப்பை எடுத்து ஹீரோட தலையில அடிச்சுட்டு அங்கிருந்து காட்டுக்குள்ள தப்பிச்சு ஓடுவாங்க. இருட்டுக்குள்ள கண்ணு முன்னு தெரியாம ஓடுனதுனால அங்கிருந்து தண்ணிக்குள்ள விழுந்துருவாங்க. கொஞ்சம் விட்டா செத்துருப்பாங்க. நல்ல வேலையா ஹீரோயின் அங்க சுத்திட்டு இருப்பாங்க. ஒரு குச்சியை கொடுத்து இதை புடிச்சு மேலவான்னு சொல்லி காப்பாத்தி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து குளிக்க வைப்பாங்க. அப்பதான் ஹீரோயின் ஒரு விஷயத்த நோட் பண்ணுவாங்க. ஆயுள் காலத்தை கொடுத்திருந்தாலோ இல்ல வாங்கி இருந்தாலோ இடுப்புல 3 கோடு மாதிரி தழும்பு இருக்கும். ஹீரோயினோட இடுப்புலயும் அந்த மாதிரி தழும்பு இருக்கு. ஆனா அந்த பொண்ணோட உடம்புல அந்த மாதிரி எந்த தழும்பும் இல்ல. அப்படின்னா அவங்க கடத்தினது ஓனர் கிளவியே இல்ல, ஓனரோட பொண்ணை தான் கடத்தி இருக்காங்க. ஹீரோயின் ஹீரோவை சமாதானம் பண்ணி இந்த பொண்ணை போக விட்டுறலாம், அம்மா பண்ண தப்புக்கு பொண்ணு என்ன பண்ணுவான்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோவும் ஓனரோட டிஎன்ஏ உனக்கு மேட்ச் ஆகுதுன்னா கண்டிப்பா இந்த பொண்ணோட டிஎன்ஏவும் உனக்கு மேட்ச் ஆகும், இவளோட ஆயுள் காலத்தை நம்ம எடுத்துக்கலாம், பொண்ணு மேல அக்கறை இருந்தா ஓனரோட ஆயுள் காலத்தை பொண்ணுக்கு கொடுக்கட்டும்னு சொல்லி ஹீரோ சொல்றான். கட் பண்ணா இயான் கம்பெனி ஆளுங்க ஃபோர்ஸோட இந்த நாட்டுக்கு வந்திருக்காங்க. அதே சமயம் ஹீரோவும் ஹீரோயினும் தூங்கிட்டு இருக்கும்போது துப்பாக்கி முனையில ஒரு குரூப் வந்து நிக்குது. யாருன்னு பார்த்தா கொஞ்சம் முன்னாடி நோபல் பரிசு வாங்கின சயின்டிஸ்ட் எல்லாரையும் ஒருத்தர் துப்பாக்கியால சுட்டு கொல்லுவான். அவன் தான் வந்திருக்கான். கூடவே அந்த ஆடம்ன்ற குரூப்போட தலைவியே இங்க வந்திருக்காங்க. அவங்க தான் நீங்க ஓனர்னு நினைச்சு அவங்களோட பொண்ணை கடத்திட்டு வந்துட்டீங்க. சோ இப்ப பொண்ணை காப்பாத்தணும்னு சொல்லி ஓனர் தன்னோட படையவே கூட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. இதை பயன்படுத்தி நாங்க அந்த ஓனரை கொல்ல போறோம்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோவும் அப்பெல்லாம் பண்ணிடாதீங்க, என்னோட மனைவிக்கு ஆயுள் காலத்தை கொடுக்கணும், அந்த ஓனர் கிட்ட இருந்து ஆயுள் காலத்தை எடுத்ததுக்கு அப்புறம் கொண்டுக்கோங்கன்னு சொல்றாங்க. அவங்களும் சரின்னு சொல்றாங்க. ஆனா நீ எப்படியாவது பேசி அந்த ஓனரை தனியா அந்த பில்டிங் குள்ள வர வைக்கணும், இல்லனா உன்னோட மனைவியை கொன்றுவோன்னு சொல்லி ஹீரோயினை துப்பாக்கி முனையில பிடிச்சு வச்சுட்டு ஹீரோவை வெளியில அனுப்புறாங்க. ஹீரோவும் வெளியில வந்து பாடி கார்டு லேடியை பார்த்து ஓனர் கிட்ட தான் நான் பேசுவேன்னு சொல்றான். ஓனரும் வெளியில வராங்க, அழகா இளமையோட வராங்க. ஹீரோ ஓனரை பார்த்து உன்னோட பொண்ணை என்னோட மனைவி துப்பாக்கி முனையில பிடிச்சு வச்சிருக்கா, நீ மட்டும் தனியா தான் வரணும், வேற யாரும் கூட வரக்கூடாதுன்னு சொல்றான். ஓனரும் சரின்னு சொல்லி முன்னாடி வரும்போது பாடி கார்டு லேடி தடுத்து ஓனர் வர்றது உனக்கு எப்படி முன்னாடியே தெரியும், யாரு உனக்கு சொன்னதுன்னு கேக்குறாங்க. ஹீரோ அதுக்கு பதில் சொல்ல முடியாம முழிக்கிறான். அப்ப தாடிக்காரன் உள்ள வந்து துப்பாக்கியை எடுத்து ஓனரை சுட்டு கொள்றான். என்னடான்னு பார்த்தா தாடிக்காரனும் ஆடம் குரூப்ல ஒரு ஆள் தான். ஒருவேளை ஹீரோவால பேசி ஓனரை தனியா கூட்டிட்டு வர முடியலன்னா அங்கேயே சுட்டு கொன்னுடுன்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி அவனும் ஓனரை சுட்டு தள்ளுறான். லேடி பாடி கார்டும் தாடியை சுட்டு கொள்றாங்க. ஹீரோ அங்கிருந்து தப்பிச்சு ஹீரோயினை காப்பாத்த ஓடுவான். வழியில 2 பேர் தடுத்து நிறுத்துவாங்க. அவங்கள கம்பெனி ஆளுங்க பாம்பு போட்டு கொள்றாங்க. மீதம் ஒரே ஒருத்தன் தான் இருப்பான். ஓனரோட பொண்ணை புடிச்சு வச்சிருப்பான். அவனையும் கத்தியால குத்தி கொன்னுட்டு அங்கிருந்து ஓடி போறாங்க. ஓனரோட பொண்ணு அங்கிருந்து ஒருத்தனோட கண்ணை எடுத்துட்டு தான் வருவாங்க. பின்னாடி இருந்த வேனுக்கு போய் தப்பிக்கலான்னு முயற்சி பண்ணும்போது ஓனரோட பொண்ணு துப்பாக்கியை எடுத்து ஒழுங்கா நான் விட்டுருங்கன்னு சொல்லுவாங்க. ஹீரோயின் அவங்க தடுக்கலாம்னு முன்னாடி வரும்போது ஹீரோயினையே டப்பு டப்புன்னு சுடுறா. ஆனா நல்ல வேலையா அதுல குண்டு இல்ல. எத்தனையோ தடவை ஹீரோயின் தான் இந்த பொண்ணோட உயிரை காப்பாத்தி இருப்பாங்க. ஆனா இப்ப தண்ணியே கொல்ல பாத்துட்டாலேன்னு சொல்லி அந்த பொண்ணோட தலையை பிடிச்சு வேன்ல இடிச்சு மட்டையாக்கி உள்ள தூக்கி போட்டு போறாங்க. இங்க நடந்த சண்டையில நிறைய பேர் இறந்திருப்பாங்க. கம்பெனி சைட்லயும் சரி ஆடம் குரூப்போட சைட்லயும் சரி ஏகப்பட்ட உயிரிழப்புகள். ஆடம் குரூப்போட தலைவியே இறந்திருப்பாங்க. அதையெல்லாம் அந்த லேடி பார்த்துட்டு இருப்பாங்க. ஒரு வழியா அங்கிருந்து தப்பிச்சு வேன்ல போயிட்டு இருக்கும்போது ஹீரோ அந்த பொண்ணை எங்கேயாவது இறக்கி விட்டு போயிடலான்னு சொல்லுவான். ஆனா இந்த தடவை ஹீரோயினை வேண்டான்னு சொல்றாங்க. இப்பதான் இன்னொரு பெரிய உண்மையை ஹீரோயின் சொல்றாங்க. முதல் சீன்ல இவங்களோட வீட்ல தீ பிடிச்சிருக்கும். அது ஏதோ ஆக்சிடென்ட் நினைச்சிருப்பாங்க. ஆனா அதை பண்ணதே இந்த ஓனர் தான். இன்சூரன்ஸ் பணமும் கிடைக்காது. கண்டிப்பா ஆயுள் காலத்தை ஜப்தி பண்ணி தான் ஆகணும். அதுக்காக தான் வீட்ல தீ விபத்தை ஏற்படுத்தி இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம ஹீரோயின் கிட்ட இருந்து ஜப்தி பண்ண ஆயுள் காலத்தை வாங்குற லிஸ்ட்ல ஓனரோட பேருக்கு முன்னாடி இன்னொரு பிசினஸ் மேன் இருந்திருப்பாரு. அதனால அவரையும் கொலை பண்ணி தன்னோட பேரை முதலிடத்துக்கு வர மாதிரி பண்ணிருப்பாங்க. இதெல்லாம் அந்த பாடி கார்டை வச்சு தான் பண்ணிருப்பாங்க. சரி, இதெல்லாம் எப்படி ஹீரோயினுக்கு தெரியும்னு பார்த்தா ஆடம் குரூப்போட தலைவி தான் இதெல்லாம் ஹீரோயின் கிட்ட சொல்லியிருப்பாங்க. எனக்கு இவ்வளவு கெடுதல் பண்ண ஓனரை நான் கண்டிப்பா சும்மா விட மாட்டேன். என்னோட வயத்துல இருந்த குழந்தைய அவ கொன்னால, நான் மட்டும் எதுக்காக அவளோட பொண்ணை இறக்கப்பட்டு விடணும்? நம்ம ஒண்ணு இந்த பொண்ணை கொல்ல போறது இல்ல. அவளோட ஆயுள் காலத்துல இருந்து நான் ஒரு 40 வருஷத்தை எடுத்துக்க போறேன். அதுவும் நான் இழந்த ஆயுள் காலத்தை தான் திரும்ப எடுத்துக்க போறேன்னு சொல்றாங்க. ஹீரோ அதுக்கு முடியாது, ஒரு அப்பாவிய நம்ம தண்டிக்க கூடாதுன்னு சொல்லுவான். இதுல கடுப்பாகி கையில கத்தி எடுத்து ஹீரோவை கார நிறுத்த சொல்லி மிரட்டுவாங்க. அவன் முடியாதுன்னு சொல்லுவான். உடனே தன்னோட கழுத்துல கத்திய வச்சு இப்ப நீ வண்டியை நிறுத்தலன்னா என்ன நானே கழுத்தை அறுத்துப்பேன்னு சொல்லுவாங்க. ஹீரோவும் பயந்து வண்டி நிறுத்துவான். ஹீரோவை நடு ரோட்ல இறக்கி விட்டுட்டு வேனை எடுத்துட்டு டாக்டர் சொன்ன லொகேஷனுக்கு போறாங்க. அங்க போய் பார்த்தா ஒரு சின்னதா ஹாஸ்பிட்டல் செட்டப் இருக்கு. ஓனரோட பொண்ணை வலுக்கட்டாயமா இழுத்துட்டு போறாங்க. ஒரு வழியா ஆபரேஷன் முடிஞ்சு ஆயுள் காலத்தை அந்த பொண்ணு கிட்ட இருந்து வாங்கி தன்னோட உடம்புல ஏத்திட்டு வெளியில வர்றாங்க. ஹீரோயின் இப்ப இருக்கிறது ஒரு அகதிகள் முகாம். அங்க ஒரு பஸ்ல நிறைய சின்ன பசங்களை கடத்திட்டு வராங்க. ஆதரவு இல்லாத கேட்க ஆள் இல்லாத குழந்தைங்களை கடத்திட்டு வந்து அவங்களோட ஆயுள் காலத்தை திருடி பிளாக் மார்க்கெட்ல வித்து காசு பார்க்கறாங்க.
பாக்குறாங்க. இதெல்லாம் பார்த்து ஹீரோயின் கொஞ்சம் கூட வருத்தப்படல. தன்னோட இளமை கிடைச்சா போதும்னு நினைக்கிறாங்க. இப்பதான் கொஞ்சம் சுயநலமா யோசிக்கிறாங்க. ஓனரோட பொண்ணை கொண்டு போய் ஏதோ ரோட்ல இறக்கி விட்டுருப்பாங்க. நடக்க முடியாம நடந்து போயிட்டு இருக்கும்போது அந்த வழியா அந்த ட்ரக் டிரைவர் தான் காப்பாத்துவாரு. அதே சமயம் நைட்டு முழுக்க நடந்து ஒரு வழியா ஹீரோ அந்த அகதிகள் முகாமுக்கு வரான். வந்து பார்த்தா தீப்பெட்டி சைஸ்ல ஏகப்பட்ட வீடுகள் கட்டி கொடுத்து அகதியா வரவங்கள அவங்களோட அனுமதியே இல்லாம ஆயுள் காலத்தை எடுக்கிறதுக்காக வளர்த்துட்டு இருக்காங்க. அதே சமயம் ஓனரோட பொண்ணை காப்பாத்தி இங்க கூட்டிட்டு வராங்க. ஓனர் செத்துட்டாங்கன்னு நினைச்சிருப்போம். ஆனா புல்லட் ப்ரூஃப் வெஸ்ட் போட்டு இருந்ததுனால எப்படியோ உயிர் தப்பிச்சிட்டாங்க. அம்மாவும் பொண்ணும் கட்டி பிடிச்சு ஆறுதல் சொல்லிக்கிறாங்க. அப்ப பாடி கார்டு வந்து இவ்வளவு நாள் உங்களுக்காக நான் வேலை பார்த்தது போதும், உங்களுக்கு போட்டியா வந்த எல்லாரையும் நான் கொன்னது போதும்னு சொல்லி இனிமே உங்ககிட்ட வேலை பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போறாங்க. அடுத்த நாள் ஓனரோட பொண்ணு எழுந்து பார்க்கும்போது கொஞ்சம் கொஞ்சமா முதுமை வருது. முகத்துல சுருக்கம் வந்து வெள்ள முடியலாம் வருது. பக்கத்துல தான் ஓனர் இருக்காங்க. பொண்ணோட இந்த நிலைமையை பார்த்து தன்னோட ஆயுள் காலத்தை கொடுத்து பொண்ணை காப்பாத்துவாங்கன்னு பார்த்தா நீ ஒன்னும் கவலைப்படாத, கூடிய சீக்கிரம் உன்னோட டிஎன்ஏக்கு மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு டோனரை கண்டுபிடிச்சு உன்னோட இளமையை தர்றேன், அது வரைக்கும் இந்த லேப்லயே இருன்னு சொல்லிட்டு போகுது. பெத்த பொண்ணுக்கு கூட தன்னோட இளமையை தரதுக்கு ஓனருக்கு மனசு வரல. கட் பண்ணா ஒரு பீச்ல ஹீரோயின் நின்னுட்டு இருக்காங்க. இப்போ மறுபடியும் பிரெக்னெண்டா இருக்காங்க. ஆனா ஹீரோ கூட இல்ல, வேற ஒருத்தன் கூட இருக்காங்க. அதையெல்லாம் தூரத்துல இருந்து ஹீரோ பார்த்து ஃபீல் பண்ணிட்டு நேரா வந்து ஒரு ஜீப்ல ஏறி போறான். இது என்ன வண்டின்னு பார்த்தா ஆடம் குரூப்போட ஆளுங்க தான் அவங்க. தலைவி இப்ப இறந்து போயிட்டதுனால ஹீரோ தான் இப்ப இந்த கூட்டத்துக்கு தலைவன். ஹீரோ வேலை பார்த்த இயான் கம்பெனி கூடவே சேர்த்து பிளாக் மார்க்கெட்ல ஆயில் காலத்தை திருடி விக்கிறவங்களையும் தடுத்து நிறுத்தணும்னு ஹீரோ போயிட்டு இருக்கான். ஹீரோவோட இந்த நோக்கம் வெற்றி அடையும் நம்பலாம். இதோட இந்த படமும் முடியுது. இன்னொரு நல்ல படத்துல பார்க்கலாம். நன்றி.